யோ போலீஸ், இப்பயாவது ப்ரப்போஸ் பண்ணியா? ஏன்டா? ஏன் எங்க அண்ணா தான் பண்ணணுமா? ஏன் உங்க அக்கா பண்ண மாட்டாங்களா? உங்க அண்ணனும் ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை. உங்க அண்ணன் பையன், அவனுக்கே தைரியம் இல்லை. எங்க அக்கா பாவம் இல்லை. பாவமா? இதில் லாஜிக்கே இல்லையே. ப்ரப்போஸ் பண்ணுறதுல என்ன பாவம்? தைரியமான ஆளாச்சே, பண்ண வேண்டியதானே? ஏன் ஏன் லாஜிக் இல்லை? எங்க அக்காலாம் உங்களை மாதிரிலாம் கிடையாது. எங்க அக்கா சைட் டைப். ஸோ பாவம் தாங்க. ஓஹோ, இப்படிதான் கூட இருக்கா? இப்படிதாங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அமைதியா இருக்க பொண்ணுங்கள்லாம் ரொம்ப நல்ல பொண்ணுங்க, ஹடாவடித்தனம் பண்ற பொண்ணுங்கள்லாம் கொஞ்சம் கிரிமினலான பொண்ணுங்கன்னு. லவ் பண்றத சொல்றதுக்கு எதுக்குங்க ஷை டைப்பு பயம்லாம்? பாவம், தைரியமா சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். என்னதான் இருந்தாலும் மீனாட்சி அக்கா கூடலாம் உங்களை என்ன வைக்காதீங்க. நீங்கள்லாம் வேற, அக்கா வேற. புரியலையே. ஏன் உங்க அக்கா வேற்று கிரகவாசியா? ஒன் ஸ்மால் மிஸ்டேக் சக்தி. நீங்களாம் தான் வீட்டு கிரகவாசி, அக்கா இல்லை. உன் ஆளுக்கு திமிர பத்தியா? எல்லாம் நீ கொடுக்குற ரெண்டி வைக்க வேண்டிய இடத்துல வச்சா இந்த பேச்செல்லாம் வருமா? ஏன் நிறைய பேர் பொண்ணுங்க தானே ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி உங்கள் அக்காவை நாங்கள் எதிர்பார்க்கறது தப்பா? அவங்க மனசில் இருக்குல்ல, அதை சொல்லலாம்ல. சக்தி, அனுபவம் பேசுது, கேட்டில? ம், அப்படியா? கொஞ்சம் நின்னா வெயிட் பண்ணு. யாருங்க அப்படி பண்ணது? ஓ, இப்போ நான் மட்டும்தான் பாவப்பட்ட ஜென்மமா? கார்த்திக், அது ஒன்றும் இல்லடா. பிள்ளை பாவம் அவனோட குமரில் வெளிப்படுத்திட்டு இருக்கான், கண்டுக்காத விடு. அப்படிலாம் விட முடியாது. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பெரியம்மா கும்முன்னு கும்மிடுவாங்க. சார், பெரியம்மா இங்கே தான் இருக்காங்க, ஞாபகத்தில் இருக்குல்ல? தொடநடிங்க பசங்களா, நீங்களே எதுக்கிட்ட லவ் பண்ணுறீங்க? அப்படியா? அப்போ எங்கள் அம்மா கிட்ட போய் நான் சக்தியை லவ் பண்ணுறேன்னு சொல்ல பார்க்கலாம். நாங்களாம் தொடநடிங்க பசங்க, நீ தான் தைரியமான ஆளாச்சே, போய் சொல்லு. ஒரு நிமிஷம் இரு. நீ சக்தியை லவ் பண்ணுறத நான் ஏன்டா உங்கள் அம்மாட்ட போய் சொல்லணும்? ஏதோ நான் என்னமோ உன் தங்கச்சி லவ் பண்ணுறத போய் உங்கள் அம்மாட்ட சொல்கிற மாதிரி சொல்கிறேன். ஏய், என்னடா ஒரே கோரஸ் சவுண்டு கொடுக்குறீங்க? இல்லை, எனக்கு புரியலை. உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? டேய், அதை விடுடா. எங்கெங்க டாப் கொண்டு போயிட்டு இருக்கீங்க? ப்ரப்போஸ் பண்ணுறாங்களா இல்லையா, அதை மொதல் பாருங்கடா. போலீஸ் பண்ணுற மாதிரி தெரியல. இது சேட்டையை பற்றியாக்கா? இவளுக்கு வாயை பற்றியா? எல்லாரும் இருக்கும்போது எப்படி பேசிகிட்டு இருக்காளுங்கன்னு விடு. இதெல்லாம் சின்ன பசங்க சகஜமாக பேசி சிரிச்சு விளையாடுறதா, இதெல்லாமா கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்க? அதானே, எல்லாம் மாமா பசங்க அத்தை பசங்கன்னு இருக்குங்க, எல்லாம் கிண்டல் பண்ணி விளையாடுறதுல என்ன தப்பு இருக்கு? இதில் என்னத்த குத்தத்தை கண்டுபிடிச்சிங்க? லட்சுமி அக்கா, இன்னும் அந்த கால ஆளாவே இருக்கீங்க. ஓ மக பெருசானதுக்கப்புறம் தான் உனக்கு அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி கொடுக்க வரையும் வயிற்று நெருப்ப கட்டிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் நம்ம ஊருக்கார பொம்பளை இருக்காளுகளே, கண்ணு மூக்கு வாயின்னு வச்சு அவளுக்கு பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவாளுங்க. பொம்பளை பிள்ளைய பெற்றவல்ல, அதனால் அப்படித்தான் இருப்பேன். உனக்கும் அப்படிதான் பார்க்க தெரியும். ஐயோ லட்சுமி அக்கா, இப்போ இதெல்லாம் ரொம்ப சகஜமாயிருச்சு, லவ் பண்ணுறத ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு. அது இல்லாமல் இப்போ கண்ணனும் மீனாட்சியும் கல்யாணம் பண்ண போகிறாங்கல்ல, அதை தான் ப்ரப்போஸ் பண்ண சொல்லி சும்மா கிண்டல் பண்ணிகிட்டு இருக்குங்க. இதே ஒரு பெரிய விஷயமா எடுத்து பேசுகிறீங்க. ஐயோ வசந்தி, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியலை. கண்ணனும் மீனாட்சியும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, அதனால் காதலிச்சா என்ன காதலிக்கலாம் என்ன, அதான் முடிஞ்சு போச்சே. ஆனால் பசங்க தான் இப்படி விளையாட்டாக பேசிகிட்டு இருக்குன்னா அவங்களுக்கு ஈக்குவலாக பொம்பளை பிள்ளைகளும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காளுங்க. அக்கம் பக்கத்தில் எல்லோரும் இருக்காங்கல்ல, கொஞ்ச நாள் கூச்ச நச்ச வேணாம், அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். என்ன தான் இப்போ உள்ள பிள்ளைங்க இருக்காங்களோ தெரியல. நம்ம இருக்க காலத்துலலாம் ஒரு கூட்டம்னு வந்துச்சுன்னா குனிஞ்ச தலை நிமிர மாட்டோம், எதுவும் பேச மாட்டோம். இங்கே பாரு, நம்மளே அவளை கண்டுக்கவே இல்லை. நம்ம இருக்கோன்ற எண்ணமே இல்லாமல் அவ்வளோ தைரியமாக இவ்வளோ பேருக்கு முன்னாடி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காளுங்க. அதைத்தான் சொன்னேன். ஹே லட்சுமி, ஒரு நிமிஷம் இரு. நீ சின்ன பிள்ளையா இருக்க காலத்தில் விசேஷ வீட்டுக்கு கல்யாணம் முன்னாடி அம்மா அப்பா உன்னை கூட்டிகிட்டு போனாங்களா? இல்லை. அப்புறம் நீ உன் பிள்ளைங்க 2 பேரும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க? அது நான் சொல்கிறத எங்கே கேட்குறாளுங்க, எல்லாம் இப்போ சகஜமாகி போச்சுன்னு தான் வராளுகளே. அப்படி இல்லை, காலங்கள்லாம் மாறிடுச்சு. நம்ம பிள்ளைங்க மேலே நம்மளுக்கே நம்பிக்கை இல்லைன்னா நீ சொன்னிய ஊராளுங்க, அவங்களாம் எப்படி நம்புவாங்க? என்ன பேசிகிட்டு இருக்க நீ? ம், பசங்க பொண்ணுங்கன்னு
எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சினா ஜீவி கூட ஜெய் கூட கவி கூடலாம் பேச விடுவியா சொல்லு. அச்சுவும் கார்த்திக்கும் அவனுக்கு முறை வேணும். ஆனாலும் நல்ல ஜாலி தானே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க மேலே அவனால தப்பு கண்டுபிடிக்க முடியல. இது என்ன புதுசாக ஏதோ பேசிகிட்டு இருக்க? இல்லைக்கா, அவங்களுக்கும் பிள்ளைங்க மேலே நம்பிக்கைலாம் இருக்குது, பசங்க மேலேயும் நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் பயப்படுறாங்க, யாரும் எதுவும் சொல்லிடுவாங்களோ என்னவோன்னு. அதைத்தான் இப்படி வெளிக்காட்டுறாங்க. சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. ஏன் அவனுக்கு உரிமை இல்லையா என்ன? எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற உரிமை தானே. கல்யாணம் பண்ணால் கல்யாணம் பண்ணிட்டு போகிறானுங்க. யாரு கூடவா போகிறா பேச போகிறாளுங்க? சொந்த மாமா பசங்க. இதில் என்ன இருக்குது? இதுக்கே நீங்கள் பயப்படணும்? இதோ கண்ணனி மீனாட்சி எடுத்துக்கோங்க. அத்தை பையன் மாமா பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணிக்கல, அந்த மாதிரி தான். இதில் என்ன இருக்குது? இதில் ஒன்றும் தப்பு இல்லையே. ஏ உமா, கொஞ்ச நேரம் அமைதியாரு. என்ன பேசணும்னு பார்த்து பேசு. இதுக்கு தான் நான் சொன்னேன், இப்பெல்லாம் பேச்சு வரும்னு சொல்லிட்டு தான் வெளியில் போகிறப்பெல்லாம் அமைதியாக இருங்கடின்னு. ஆனால் அவளுக்கு கேட்க மாட்டேங்கிறாளுங்க. ஏன்க்கா அவன் மேலே கோவப்படுறீங்க? அவன் என்ன இல்லாததையா சொல்லிட்டா? உள்ளதை தானே சொல்கிறா. இது ஒன்றும் எனக்கும் தப்பாக தெரியலையேக்கா. என்ன வசந்தி, எல்லா தெரிஞ்ச நீயுமா இப்படி பேசுகிற? நானே தான் சொல்கிறேன், அவனுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான்லாம் எப்போவுமே வேணான்னு சொல்ல மாட்டேன். என்னக்கா சொல்கிற? ஆமாம், நீ எதை நினச்ச கவலைப்பட எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் அண்ணியோடைய போய் குடும்பம் நடத்த போகிறாளுங்க? இல்லை இல்லை, எனக்கு பசங்களை பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, என் பசங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் ஓகே தான் சொல்ல போகிறேன். என்னக்கா இவ்வளோ அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்க? இது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லை. உனக்கே இவ்வளோ ஷாக்கு? முதல் ஷாக்கை குறை. அக்கா பயப்படாத, அப்படிலாம் அவனுங்க பழகலை. சுஜி, கார்த்திக், அச்சு எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். போதுமா? அப்புறம் இன்னொரு விஷயம் யோசிச்சு வச்சுருக்கிறேன். கல்யாணம்லாம் முடியட்டும், அப்புறமா உங்ககிட்ட அதை பற்றி பேசணும்னு நினச்சிட்டு தான் இருக்கேன். நான் யோசிச்சிருக்கேன், எனக்கு அது முடிஞ்சால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நான் அதை பற்றி இப்போ பேசலை. இந்த கல்யாணம்லாம் நல்லபடியாக முடியட்டும், அப்புறமா உங்ககிட்ட சொல்கிறேன். ஏங்க்கா, எனக்கு ஒரு டவுட்டு. லக்ஷ்மி அக்கா, இப்போது உங்கள் அண்ணனே வந்து உங்கள் வீட்டில் பொண்ணு கேட்டால் நீங்கள் தரமாட்டிங்களா? ஏன் தரமாட்டா? அதெல்லாம் தருவாளே. அப்புறம் இப்போ மட்டும் ஏன்க்கா பயப்படுறீங்க உங்கள் அண்ணியை பார்த்து? உங்கள் அண்ணன் வந்து கேட்டு நீங்கள் பொண்ணு கட்டி கொடுத்தாலும் அப்பையும் அதே வீட்டில் உங்கள் அண்ணி இருக்க தானே செய்வாங்க. அப்போ உங்கள் பசங்க மேலே உங்களுக்கு பயம் இல்லையா? பசங்க அங்கே போய் கஷ்டப்படுவாங்க, உங்களுக்கு பயம் இல்லையாக்கா? அப்போது அக்கறை உங்கள் பசங்க மேலே இல்லை, பயம்தான் இருக்குது. அப்படி தானேக்கா? எதையோ சொல்லி என்னமோ குழப்பறீங்க என்னைய. நான் தெளிவாக தான் இருக்கேன். எங்கள் அண்ணனும் என்கிட்ட பொண்ணு கேட்டு வர மாட்டார், எங்களுக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக தான் இருக்கேன். இனிமேலாம் என் பசங்களுக்கு பிறந்து வர போகிறானுங்க, கண்டிப்பாக எங்கேயோ பிறந்து வளர்ந்து இருக்கானுங்க. நல்லபடியாக முடிஞ்சா அது சரிதான். இந்த பேச்சு எதுக்கு இப்போ நம்மளுக்கு? ஏன் தேவையில்லாத பேச்சு பேசுகிறோம்? ரியாலிட்டி என்னென்னு லக்ஷ்மி அக்காவுக்கு புரியவே மாட்டேங்குது. எப்போ புரியுதோ அப்போ தான் அவங்க நார்மலுக்கு வருவாங்க. நம்மளாம் சொல்லி அவங்களுக்கு புரியாது, அவங்களா புரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு. சரி வாங்க, அவங்க சொன்ன மாதிரி இந்த பேச்சு எதுக்கு நம்மளுக்கு? நம்ம போய் சாப்பிட போகலாம். சின்ன பிள்ளையிலேருந்து அப்படியே இருக்கீங்க, காலத்துக்கு தந்தாப்புல இன்னும் மாறாமல். ஆனால் பசங்களையும் உங்களுக்குள்ளே வர வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. எனக்கு தெரிஞ்சு அது எந்த அளவுக்கு நல்லதுன்னு தெரிலக்கா. நம்மளுக்கு என்னென்னலாம் கரெக்டுன்னு தோணுதோ அதெல்லாம் அவளுக்கு தப்புன்னு தோணுது. என்னைக்கு புரிஞ்சுக்க போகிறாளோ? பரவாயில்ல, நம்மளாம் எதுக்கு இருக்கோம்? அதெல்லாம் அவளுக்கு சொல்லுவோம். நம்ம சொன்னால் கண்டிப்பாக கேட்டுப்பா. நம்ம தப்பாக நம்ம அவளுக்கு எந்த தப்பு செய்ய மாட்டோன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதோட அண்ணி பயமும் கொஞ்சம் இருக்குது. அது என்னைக்கு போகுதோ அன்னைக்கு தான் மேடம் ஃப்ரீ ஆவாங்க. அது இப்போதைக்கு போகாது. வாங்க அண்ணி, வாங்க அண்ணி. இந்த நாச்சியார் உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், இப்போ எப்படி இருக்க? இது என்னங்க, வீடு வாங்கியிருக்கேன்னு கேள்விப்பட்டேன், நகை வாங்கியிருக்கேன்னு கேள்விப்பட்டேன்ற மாதிரி பேசுகிறீங்க. உடம்பு சரியில்லாத கூட இப்படி தான் விசாரிப்பாங்களா? இது புதுவிதமாலாம் இருக்குது. உமா, பரவாயில்ல அண்ணி. ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னு 2 பேருக்கு ஏதாவது வேலை இருக்கா? ஆமாம் அண்ணி. என்னக்கா? என்ன நீ இல்லைன்றா ஆமான்றா? எனக்கு இருக்கு, அவளுக்கு இல்லையா இருக்கும். ஏன் என்னாச்சு? நான் வீட்டுக்கு போகும்போது 2 பேரும் என் கூட வீட்டுக்கு வாங்க, கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. எதக்கா பேசுவாங்க? ஒருவேளை இங்கே பேசுனதும் கேட்டிருக்கோமோ? கொஞ்சம் அமைதியாரு. எது முக்கியமான விஷயமா? ஏன்
முக்கியமான விஷயம் சொன்னால் தான் வருவீங்களோ? இப்போல்லாம் என்ன நாச்சியார் அந்த பக்கம் வரதே காணோம். ஏன் உனக்கு நிறைய பேர் வந்துட்டனால எங்களை கண்டுக்க மாட்டேங்கிறியா? இப்போ தானே நீ கேட்டீங்க உடம்பு சரியில்லையான்னு. உடம்பு சரியில்லாமல் வீட்டில் தான் இருக்கேன், எங்கேயும் நான் போகலை. அப்புறம் 2 பேர்கிட்ட தான் பேசணும். இப்போயே டைம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பிள்ளைங்க 2 பேர் ஒத்தையில் இருப்பாளுங்க. நீ போறியா? அப்போ நீ வரலையா? இல்லை, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, அதனால நான் வரல. நான் வேணா நாளைக்கு வரேன். டிஸ்கஷன் ஓவர். முடிவு பண்ணியாச்சா இல்லை இன்னும் வெயிட் பண்ணணுமா? அக்காவுக்கு எதுவும் வேலை இருக்கா, அதான் இப்போயே லேட் ஆகிடுச்சு. பசங்க வேறு வீட்டில் தனியாக இருப்பாங்களேன்னு. அம்மா வாங்கத்த. பொண்ணுங்கள்லாம் கூடயே தான் வச்சுட்ருக்கோம். ஆனால் நம்மளுக்கே தெரியாமல் திடீர்னு டக்குன்னு வளர்ந்துறாளுங்கல்ல. சந்தியா, இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகாக இருக்க. என்னக்கா அகிலாவா அது? தேங்க்யூ த. அத்தையை அப்படிலாம் பேசுகிறாங்க. நம்ம வீட்டுக்கு போயிருந்தாலும் நம்ம பிள்ளைங்களை கண்ணுக்கு தெரியாது, அங்கேருந்து இங்கே வந்து பேசுகிறான். ஏதோ தப்பாக இருக்கே. ஏன் அவங்க தனியாக இருக்கணும்? பசங்களையும் கூட்டிகிட்டு வா, நைட் அங்கே வந்துட்டு காலைல வரலாம். ஐயோ, அத்தை வீட்டுக்கா? எதுக்கு இப்போ கூப்பிடுறாங்க? ஐயோ, நம்ம அத்தை வீட்டுக்கு போகணும், அவ்வளோதான், நம்மளை கொன்னுடுவாங்க. இப்போ ஏதாவது சொல்லணுமே. சரிங்கண்ணே. ஆமா, என்னடி? என்னம்மா நைட்டு மலர் வீட்டுக்கா போகிறோம்? ஆமாம், அதான் சொல்லிகிட்டு இருக்கோம். இதில் என்ன கேள்வி உனக்கு? இல்லைம்மா, எனக்கு நிறைய எழுதுகிற வேலையெல்லாம் இருக்குது. ஓணம் செலிப்ரேஷன் இப்போ இங்கே வந்தாச்சு, அதனால நாளைக்கு கண்டிப்பாக நான் சப்மிட் பண்ணி ஆகணும். நைட் ஃபுல்லாக உட்காந்து எழுதினா தான் முடியும். நான் வரலம்மா. அவங்க சொன்னப்போ எழுதாமல் இன்றைக்கி தான் எழுதி நாளைக்கு கொடுக்கணுமா? அதெல்லாம் இல்லை, அண்ணி கூப்பிடுறாங்க, போயிட்டு காலையில் வந்துடலாம். இல்லைம்மா. என்னடா, உனக்கு எழுதுகிற வேலை இருக்கா? ஆமாம் பெரியம்மா. அம்மா அங்கே போகணுன்றாளே. அம்மா ஏதாவது அவசரம்னு நீங்கள் வேணால் போயிட்டு வாங்கம்மா, அதான் சக்தியும் நானும் ஒரு கொள்ளை இருந்துப்போம். அதை எப்படி தனியாக விட்டு போக முடியும்? என்ன பேசிகிட்டு இருக்க? ஐயோ அக்கா, ஏன் கத்துறீங்க? வெளியில் இருக்கீங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. லக்ஷ்மி, அண்ணி எனக்கு லேட் ஆகிட்டுருக்கு, சீக்கிரம் என்னன்னு பேசி முடிவு பண்ணிவிட்டு என்னன்னு சொல்லு. நீ இப்போ வரேன்னா என் கூட நான் உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன். போகலாம் அண்ணி. ஆளாளுக்கு தான் ஒன்று பேசுகிறீங்களே. நாச்சியார் வரலேன்றா, உன் பொண்ணு வரலேன்றா. அப்புறம் அவங்கள்ட்டலாம் என்னன்னு கேட்டுட்டு முடிவு பண்ணிவிட்டு வா, நாங்கள் வெயிட் பண்ணுறேன். சரிங்க அண்ணி. நாச்சியார், உடம்பு பார்த்துக்கோ, சும்மா தேவையில்லாமல் அங்கங்கே சுற்றாமல் ரெஸ்ட் எடு. சரிங்க அண்ணி. ஏக்கா, உங்கள் அண்ணியா அது? இப்படிலாம் பேசியதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையேக்கா. எனக்கும் அந்த டவுட்டு தான். பெரியம்மா, என்னெல்லாம் பார்த்து என் கூடலாம் பேசுகிறாங்க, அழகாக இருக்கன்னுலாம் சொல்கிறாங்க பெரியம்மா. இன்னைக்கு ஹைலைட்டே அதான். போ, நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, இப்போ என்ன, போகணும்ல? போ. அப்படியே அடித்து செவிட்ட பேத்துருவேன். எனக்கு என்ன போக தெரியாமல் இருக்கேன், தனியாக விட்டுட்டு போகிற மாதிரி நினச்சிட்டு இருந்தா எதையும் ஒன்று உளறிட்டு இருக்க. 2 பேர் கிளம்புங்க, போகணும். அதானே, உங்கள் அண்ணி வந்தோடனே என்னையே மறந்துட்டியா? உங்கள் அண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டோன்னே கிளம்புறேன்ட்ட. அப்போ என்னையே யோசிக்கல. நான் இங்கே தானே இருக்கேன், மித்ரன் சுஜிலாம் இங்கே தானே இருக்காங்க. அப்புறம் இல்லைக்கா உள்ளக்காவும் இல்லை, பசங்க இங்கே இருக்கட்டும், நீ போ. நான் வேணா பசங்களை பார்த்துட்டு இன்றைக்கி நைட் இங்கே இருக்கேன். ஏன், நீ ஏதோ வேலை இருக்குன்னு தானே சொன்ன, பசங்களை பார்த்து இருக்கேன்ற. அப்புறம் நீ அண்ணன் வீட்டுக்கே கிளம்பி வர வேண்டியதானே? அண்ணன் வீட்டுக்கெலாம் நான் வரல, இங்கே எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. இங்கே ஒரு சிலரெல்லாம் நான் பார்க்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போக லேட் ஆகும். அதனால் அவ்வளோ தூரம் போக வேணான்னு இங்கேயே இருக்கலான்னு இருக்கேன். நான் பசங்களை பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. அப்படி சொல்கிறியாக்கா? அண்ணி சீக்கிரமாக கிளம்புறாங்க, நீயும் கூடயே கிளம்புற. பத்ரகாளியாக்காட்ட சொல்லிட்டு போ, இந்த மாதிரி அண்ணி ஏதோ கூப்பிட்றாங்க கிளம்புறேன்னு. அவங்க தான் நினச்சிக்க போகிறாங்க. ஆமாக்கா. சரிக்கா. இங்கே பாரு, பெரியம்மாக்கு உடம்பு சரியில்லை, அங்கங்கன்னு சுற்றிட்டு இருக்காம சீக்கிரம் வீட்டில் போய் தூங்குற வேலையை பாருங்கள். சரிம்மா. அப்போ நான் கிளம்புறேன் வசந்தி, பார்த்து போங்க 2 பேர் வீட்டுக்கு. உமா, நான் வரட்டா? பார்த்து போயிட்டு வாங்க. கிளம்புறேங்க்கா. பார்த்து போயிட்டு வா. அம்மாவுக்கு நான் கால் பண்ணி பேசுகிறேன். சரிக்கா. பசங்களாம் பத்திரம், நீ உடம்பு பார்த்துக்கோ. ரொம்ப நேரம் இங்கே இருக்க வேணாம், சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பி போங்க. நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கிளம்பு. என்னக்கா அவ்வளோ அவசரமாக கூட்டிகிட்டு போகிறாங்க? அதான் எனக்கும் ஒன்றும் தெரியல. பெரிய பொண்ணு இங்கே தான் இருப்பா, என்னன்னு தெரியலையே.
நான் கூட இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இங்கே ஒரு வேலை இருக்குது, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சந்தியா, வேணா கையிலையும் கூட உங்க கூட வச்சுக்கோங்கடா, காலைல வந்தால் போதும். சரிங்க அத்தை. சரி, உமா போயிட்டா, நானும் அவ கூட போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புற வேலையை பார்க்குறேன். ஆமாம், சீக்கிரம் போய் சாப்பிடு போ. சரிக்கா, கையிலையும் பார்த்தா நான் சொல்லிட்டு போகிறேன்டா. சரிங்க அத்தை. சரிடா, எனக்கும் டயர்டாக இருக்க மாதிரி இருக்கு. அண்ணா சுஜிலா எங்கே இருக்காங்கன்னு பாரு, நம்மளும் கூட வீட்டுக்கு கிளம்பலாம். நான் கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலான்னு பார்த்தேன், கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் ஏதாவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா உங்கள் அண்ணன் என்ன தான் கத்துவான். எங்கே இருக்கான்னு பாரு, அவன் வேணா இருந்துட்டு வரட்டும், நம்ம வேணா கிளம்புறதா இருந்தால் கிளம்பலாம். நீங்களும் வேணா இருக்கேன்னா இருங்கடா, நான் வேணா கிளம்புறேன். ஐயோ பெரியம்மா, என்னாச்சு? டயர்டாக இருக்கா? நீங்கள் உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நாங்கள் இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம்? போகலாம் பெரியம்மா. ஆண்டி, வசு. என்ன மேடம் ரொம்ப பிஸியா? வந்தாலும் பார்க்குறேன் ஒரே பிஸியாக இருக்கீங்க, பார்க்க கூட இல்லை. நீ வேற ஏண்டி, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதான் வீட்டுக்கு போகலாமான்னு கேட்டுட்டு இருந்தேன். போக முன்னாடி உன்னை வந்து பார்த்துட்டு போகணுன்னு தான் நினச்சேன். என்ன பண்ணுற? என்னாச்சு? என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் போகலாமா? ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரம் நின்றுட்டே இருந்தேன்ல, அதான் கொஞ்சம் காலெலாம் வலிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரம் தூங்கினா சரியாயிடும். வேறு ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத. அப்படி தான் சொல்லுவீங்க பெரியம்மா. அப்புறம் வேணாம் பெரியம்மா, எதுக்கு ரிஸ்க்கு? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் பெரியம்மா. இல்லைடா, ஜீவி? நல்லா. சொல்லுங்கம்மா. உன் ஆண்டிக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? காரோட ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம். அத்தை, என்னாச்சு அத்தை? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை வசு, அதான் நான் சொன்னேனே, கொஞ்ச நேரம் நின்றுனால கால் வலிக்குது. மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் பசங்களை கஷ்டப்படுத்துகிறேன்? ஜீவி, ஐயா ஷோமா. அத்தை, போலாம் அத்தை. ஐயோ இல்லைம்மா. பெரியம்மா, ஆன்ட்டி சொல்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் போயிட்டே வந்துடுங்க. எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க? அப்புறம் நைட் டைம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, என்ன பண்ணுறது? ஏ லூசு, எல்லாம் உன்னால தான். நான் நல்லா தானே இருக்கேன். உங்கள் அம்மா வேற என்ன நம்பி தான் உங்களை இங்கே விட்டுட்டு போயிருக்கா. நான் ஹாஸ்பிட்டல் போனால் உங்களை யார் பார்த்துக்கிறது? ஏ அத்தை எங்க? அவள் அச்சு வீட்டு வரையும் போயிருக்கா. நைட் அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறான். அதனால தான் பசங்களும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். என்ன நம்பி தான் விட்டுட்டு போயிருக்கா. இப்போ ஹாஸ்பிட்டல் போனால் பசங்க தனியெல்லாம் இருப்பாங்க. ஏன் தனியாக இருக்கணும்? நான் வேணா உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நீ அத்தையை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் செக்அப் பண்ணிட்டு வந்துடுறேன். கூட மித்திரனே கூட்டிகிட்டு போ. வசு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஆமாம் ஆண்டி, இங்கே தான் வீடு பக்கத்தில். பெரியம்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோடனே வந்துடுவாங்கல்ல, நாங்கள் போய் இருந்துப்போம். என்ன வேணாம், வீட்டுக்கு போ. சொன்னா புரியாத உனக்கு? நீ வீட்டுக்கு போ, நான் அத்தையை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வரேன். இல்லை அம்மா. சந்தியா. அம்மா, நீங்கள் சக்தி, சந்தியா, சுஜி எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நான் மித்ரன், அச்சுக்கும் என் கூட கொஞ்சம் வேலை இருக்குமா நைட்டு, அதனால என் கூட ஸ்டே பண்ணுமா. நாங்கள் வேணா அத்தையை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்துடும். ஜீவி இல்லை, நாச்சியார் ஃபங்க்ஷன் ட்ரெஸ்ஸோடு இருப்பாளுங்க. ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணும். எனக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும். ட்ரெஸ்ஸு தானே அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அத்தை, நீங்கள் வாங்க. ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க? அதான் ஒன்றும் இல்லைன்றீங்கல்ல, சும்மா ஒரு செக்அப் தானே, போயிட்டு வந்துடலாம். ஜீவி, பத்ரம், அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன், சீக்கிரம் வாங்க. பார்த்துமா. கார் கிட்ட வெயிட் பண்ணுமா, சீக்கிரம் வச்சுவையும் மித்திரனை கூட்டிகிட்டு வா. என்னாச்சு? ஏதோ கோமா இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம், கோமா தான் இருக்கேன். ஏன்? அம்மா வீட்டுக்கு கூப்பிட்றாங்க, வரலன்னு சொல்கிறேன். கூப்பிட்டு உடனே வந்துடுவாங்களா? அப்புறம் சரி ஓகே, பெரியம்மா வெளில வெயிட் பண்ணுவாங்க, சீக்கிரம் போங்க. சரி ஓகே, பார்த்து பத்திரம். நான் கூட ஆண்டி பயங்கர டெரர் நினச்சேன்டி, ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல தானே? நீ அவங்க பையனை லவ் பண்ணுறது தெரிஞ்சா டெரர் பீஸா இல்லையான்னு அப்புறமா தெரியும், நல்லவங்களா கெட்டவங்களான்னு. நீ முடிவே பண்ணிட்டியா? பின்ன இல்லைங்கிறியா? ஆனால் அது எப்படி நீ இவ்வளோ கூலாக எடுத்துக்கிற? நானும் ரொம்ப நாள் யோசிச்சேன்டி, என்னாலனா அச்சுவை வேற விட்டு பையனை பார்க்க முடியல. எனக்கு என்னமோ அச்சு ஜீவி வீட்டு பையனாக இருந்தாலும் எங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்க மாதிரி இருக்கு. நல்ல தெளிவாக இருக்கவன கூட நீ பேசுகிற பேச்சால குழப்பி விட்டுறலாம். ஏற்கனவே தலைவலிக்குது, நீ வேற ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. சந்தியாவை நம்மளே தான் பார்த்துட்ருக்கா. என்ன நீங்கள் 2 பேர் மட்டும் பேசிகிட்டு இருக்கீங்க? பரவாயில்லையே, சந்தியாவோட மாமியார் நல்லவங்களா தான் இருக்கான்னு இவ சொன்னா, அப்படியான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
சீப்பொடி. மேடம் ரொம்ப சீரியஸாக இருக்காங்கல்ல, அதனால் அப்படித்தான் இருப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்காத. ஆமாம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். காலேஜில் என்னடி நடந்தது? உனக்கும் கார்த்திக் என்ன நடந்ததோ அதுதான் எங்களுக்கும் நடந்தது. எங்களுக்கெல்லாம் ஏற்கனவே காது குத்திட்டாங்க. மறுபடி நீ ஒன்றும் குத்த தேவையில்லை. நாங்களாம் காலேஜ் முடியறதுக்கு 1/2 hour முன்னாடி தான் பார்த்துக்கிட்டோம். நீங்கள் 2 பேரும் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே காணுமே. என்னடி பண்ணீங்க? நாய் அசிங்கமாக பேசாத. காலேஜ் டி. ஏன் 1.5 மணி நேரமா 2 பேரும் தனியாக இருந்தீங்களே, அப்போ அது காலேஜ்னு தெரிலையா? சக்தி அடி வாங்குவேன். இல்லை, சும்மா 10 நிமிஷம் பார்த்தவனே தேவையில்லாத வேலைலாம் பண்ணான். 1.5 மணி நேரமாக இருந்தீங்களே, அதான் கேட்குறேன். சக்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பேசிட்டு தான் இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? ஓய் மேடம், எனக்கு உங்களை பற்றி கார்த்திகை பற்றியும் நல்லாவே தெரியும். சும்மாவே கார்த்திக் ஓவராக பண்ணுவாங்க. இப்போ சொல்லவே வேண்டாம். என்ன என்ஜாய் பண்ணுறியா? சும்மா இருடி. ஐயோ சக்தி, வைக்கப்படுறியா? கையால் எங்க திரும்ப பார்க்கலாம். சக்தி என்னடி? என்னையும் அச்சும் எப்படிலாம் ஓட்டினேன், இன்னைக்கு நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டியா? எப்படி சமாளிக்கிறேன்? வேறு வழி இல்லைன்னா மூக்குக்கு மேலே கோவம் வரும். அப்போயும் நம்ம தானே சமாதானப்படுத்தணும். என்ன பண்ண சொல்கிறேன்? நான் நோ சொல்லும்போதே அடிக்கடி வம்பழுத்துட்ருப்பான். இப்போ ரொம்ப பண்ணுறான்டி, முடியலடி. அதுக்குள்ளேயுமே வா, இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இன்னும் பாரு. அடிப்பாவி. ஸோ எல்லாம் முடிஞ்சதா? சீ அப்போல்லாம் இல்லை. ஒன்றும் இல்லைன்னு மட்டும் சொல்லாத, கொன்னுடுவேன். ஓவராக பண்ணாத. எல்லாரை விடையும் ப்ளே பாய் கார்த்திக் தான். ஸோ மேடம் தான் நிறையா இருக்குது. நாங்களாம் அப்படிலாம் இல்லை. நான் ஒன்றும் ஒன்றை மாதிரிலாம் இல்லை. பக்கத்தில் வந்தாவே அடி தான் விழும் சொல்லியிருக்கேன். உடனே கார்த்திக் கேட்டுட்டு அமைதியாயிட்டாங்களா? ம். அதான் நான் பார்த்தேன். அவங்க அண்ணனே பயங்கரமான ஆள். கார்த்திகை சொல்லவே தேவையில்லை. நான் கூட நீ சொன்னோன்னே அமைதியாயிட்டாங்களோன்னு நினச்சேன். ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு, ஆனால் என்ஜாய் பண்ண தான் பயமாக இருக்கு. சக்தி ம் 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 ஏங்க சந்தியா, இங்கே தான் இருக்கீங்களா? நான் கூட வேறு ஏதோ லோகத்தில் இருக்கீங்களோன்னு நினச்சேன். சக்தி ம். என்னடி? ஹே, அவள் சக்தி ஜீவி இல்லை. அடி வாங்க போகிறீங்க 2 பேரும். எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? அது கேட்கலாமா என்னன்னு தான் ஒரு மாதிரி இருக்குது. அதான் இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டீல, அப்புறம் என்ன கேளு. இல்லை வேணாம். என்னாச்சடி? நோ ஐடியா. நீ வேணா கேளு, நான் வேணா எழுந்து உள்ள போகிறேன். ஏன் அவள் ஒன்று தானே கூப்பிட்டா? பரவாயில்லடி, நீ கேளு, நான் உள்ளே போகிறேன். ஏ சக்தி. சந்தியா என்னாச்சு? பரவாயில்ல சொல்லு, என்னாச்சு? என்னது தப்பாக எடுத்துக்க மாட்டேல? என்னடா? இல்லை, நான் பண்ணுறதெல்லாம் தப்பாக ரைட்டான்னு தெரியல, அதான். எது? அதான் ஜிவி லவ் பண்ணுறது. நீ என்னடி முழுக்க குடிச்சதுக்கப்புறம் முக்காடு வேணுன்ற? ஏ அப்படி இல்லை, அதாவது நீயும் அச்சும் லவ் பண்ணுறீங்கல்ல. லவ் பண்ணுறோமா? ஏய் சரி சரி சொல்லு. அவங்களும் உங்ககிட்ட இப்படி தானா? எனக்கு தூக்கம் வருது, நான் உள்ளே போகிறேன். ஏய் இருடி. சந்தியா ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதை சொல்ல முடியல உன்னால். அதுக்கு எதையோ சுற்றி வளைச்சி பேசிகிட்டு இருக்கேன். அதை கேட்குற அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இல்லை. அது வந்து அது ஐயோ. ஏய் கயல், சொல்லுங்க ப்ரோ. அச்சு உன்னை கூப்பிட்டான், போய் என்னன்னு பாரு. ம் குல்ஃபி, ம் ஏண்டா ஏன் தூங்க போல? தூக்கம் வரல. சரி வா. எங்க? ஏன் மேடம் சொன்னா தான் வருவீங்களா? சந்தியா, ம் என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இன்னும் தூக்கம் வரலையா? ம் போகலாம். என்ன? இல்லை தூக்கம் வரலையான்னு கேட்டிங்க. உங்களுக்கு டயர்டாக இருக்கா? எனக்கு தூக்கம் வராதனால தான் எனக்காக நீங்கள் உட்காந்துட்ருக்க மாதிரி இருக்குது. பரவாயில்ல, நான் போய் கொஞ்ச நேரம் படுத்தேன்னா தூக்கம் வந்துடும். போகலாமா? நான் ரூமுக்கு போகிறேன். ஆமா. போலே சீரோடு அணைத்தால் அது
என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. சந்தியா, என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் அம்மா எதுக்கு அச்சு வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? ம் ம் ஏதோ அத்தை பேசணுன்னாங்கன்னு சொன்னாங்க. நான் இருக்கும்போது அத்தை கூப்பிட்டாங்க. ஏன் என்னாச்சு? சந்தியா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? ம் உனக்கு திடீர்னு மேரேஜ் வீட்டை ஃபிக்ஸ் பண்ண என்ன பண்ணுவேன்? எது மேரேஜா? சந்தியா, ஜோக்ஸ் அப்பார்ட், கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல. பண்ணட்டும். என்னடி இவ்வளோக்குள்ள சொல்கிற? நீங்கள் கேட்டீங்கன்றக்காக தான் சொன்னேன். எப்போ எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணுவாங்க? அந்த மாதிரி தாண்டி இல்லவே இல்லை. வீட்லேயும் அப்படி எதுவும் பேசவும் இல்லை. ஏற்கனவே சொல்லிட்டேன், என்னோட டிகிரி முடிச்சதுக்கப்புறம் தான் அதை பற்றி யோசிக்கணும்னு. அம்மா என்ன சொன்னாலும் அப்பா கிட்டலாம் பேசி தான் வச்சாச்சு. அதனால் இப்போதைக்கு அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அப்புறம். சப்போஸ் அப்படி முடிவு பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவேன்? புரியல. ஏற்கனவே எனக்கு தலை வலிக்குதுடி. ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, என்கிட்ட இன்டெரக்டாக கேட்குறீங்க. ஏன் டேரெக்டாக கேட்டு தானே பழக்கம். இது என்ன புதுசா? அதான் எனக்கு உனக்கு உங்கள் அம்மா கல்யாணம் நிச்சயம் பண்ண போகிறாங்க. வேற யாரையும் கல்யாணம் முடிவு பண்ணால் என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். பண்ணிட்டு போகிறாங்க. அப்படின்னா எனக்கு என் ஜீவி இருக்கும் போது என்ன பயம்? ஆ இந்த கேள்வி என்கிட்ட கேட்கும் போது கூட என்ன எரிக்காமல் கட்டி பிடிச்சிட்டு தான் நிற்கிறீங்க. அப்படி இருக்கும்போது என்னை எவனுக்காவது விட்டு கொடுத்துருவீங்களா? கேள்வி எனக்கு இல்லை, உனக்கு. நான் எப்போவுமே ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன். மேடம் தான் சொல்லணும். எனக்கு என் ஜீவி இருக்கும் போது எந்த பயமும் இல்லை. கல்யாண மேடை வரையும் போனாலும் எனக்கு ஜீவி கூட தான் கல்யாணம் நடக்கும். அதில் நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். போதுமா? இன்னும் வேறு ஏதாவது பதில் வேணுமா? ஏன் சாருக்கு எதாவது ஐடியா இருக்கா என்ன? அப்படியே விட்டுட்டு போயிடலான்னு. ஹை, இந்த ஐடியா நல்லா இருக்கே. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எங்க எப்போ என்ன விட்டுட்டு போங்க பார்க்கலாம். அதான் போக முடியாத அளவுக்கு டைட்டாக லாக் பண்ணிட்டீங்க, அப்புறம் எப்படி போக முடியும்? ஹலோ, லாக்லேருந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. இனிமே சார் எங்கே போகணுமோ போய்க்கலாம். ஓ அப்படியா? லேட் ஆகிடுச்சு, போய் தூங்குங்க. நான் ரூம் போகிறேன். ஜீவி ப்ளீஸ் வழி விடுங்க, நான் போகணும். ஏன் மறந்துட்டியா? என்ன? அதான் அங்கே ஈவினிங் என்கேஜ்மெண்ட்டில் வச்சு சொன்னேனே, மறந்துச்சா? அதெல்லாம் இல்லை, வேண்டாம். அடியேதோ புரியா ஆசை நெஞ்சினோரம் வந்து பூக்கள் நீ உன்னாலதா உதிர்ந்து போற்றுவே முழுவதும் முந்தன் விழிகளில் தங்கிக் கொள்ள வருவா. விடுங்க ஜீவி, யாராவது வந்துட போகிறாங்க. அதெல்லாம் எல்லாரும் பிஸியாக இருக்காங்க, யாரும் வரமாட்டாங்க. திருட்டு பசங்களா? எல்லாம் பிளான் பண்ணி தான் இப்படிலாம் பண்ணுறீங்களா? Yeah, of course. சி, ஆன்ட்டி வர போகிறாங்க. ஆமாம், நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு தான் உன்னை பார்க்கவே வந்தேன். உன்னை காப்பாற்ற யாரும் வர போகிறதில்ல. ஸ்டார்ட் பண்ணலாமா? சி போடா. ஏய் சந்தியா, ஏய் சந்தியா. ஜீவி ப்ளீஸ். நீங்கி போனா நிலவனம் கண்ணீர் சிந்தும் பேச போகாதடி பாசாங்கு தான் பண்ணாதடி சக்தி ஓ நப்பில் முச்சு முட்டி திக்குறேண்டி கொத்தி கொல்லாதடி கொத்தி கொத்தி தின்னாத உசுரத்தான் உருக்காத மனசத்தால சாத என் சட்டு கிழிஞ்சு வெளியே ப்ளீஸ் ஜீவி வாட் ஹேப்பன் மேடம்? போடா. ஹே, என்ன ஆச்சு? ஒன்றுமே பண்ணவே இல்லடி, அதுக்குள்ளேயுமே வா. எனக்கு வேணுமே. நோ. எஸ். ப்ரூஃபி பாவம் தானே? அப்போ பேபி பாவம் இல்லையா? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. மேடம், ஒன்றுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணாடி. ஒரே ஒரு லிப்லாக் தாண்டி கேட்டேன், அதுக்காடி இவ்வளோ? ஒரே ஒரு லிப்லாக்கா? அது தப்பு இல்லையா? எது தப்பு? போய் உன் கையில்கிட்டையும் உன் தொங்கச்சி சக்தி லவ்வே வேணான்னு சொன்னாலே
அவகிட்டையும் கேளு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? ஆ ம் இல்லை, நீங்கள் போய் சொல்கிறீங்க. அடிப்பாவி, இதுக்காக அவங்க லிப் லாக் பண்ணும்போது வீடியோ எடுத்துகிட்டு வந்தாலே காமிக்க முடியும்? இல்லை, நான் நம்ப மாட்டேன். சக்தி காத்துக்கு கூட பரவாயில்லடி, ஆனால் அச்சு இருக்கானே எப்போல்லாம் மீட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் பார்த்தியா நீயும் தான் இருக்கியே. அச்சுவா? சும்மா தானே சொல்கிறீங்க. ஹே, நான் சும்மா சொல்லி என்னடி பண்ண போகிறேன்? ப்ராமிஸாக ஏன் பார்க்க அமைதியாக இருக்கான்ட்டு சொல்கிறியா? மேடம் அப்போல்லாம் யாரையும் நம்பிடாத. ஆமாம் ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். உங்களுக்கு கூட ரொம்ப நல்ல பையன் நினச்சேன், ஆனால் பயங்கர திருட்டு பையன். திருட்டு பையன்ற திருட்டு பையனை திருட்டுத்தனம் பண்ணவே விட மாட்டேங்கிறீங்க. ம் இல்லடி. ம் டிவி. ஆனால் நீ சரியான ஆல்ரெடி ஒன்று நல்லா என்ஜாய் பண்ணுற. இது என்னதான் ஒன்றும் பண்ண விட மாட்டேங்கிற, ஆனால் மேடம் நல்லா என்ஜாய் பண்ணுறீங்களா? இப்போ என்ன வேணும்? ம் ஐஸ்கிரீம். அப்புறம் ஐயோ, ஐஸ்கிரீம் ஃபஸ்ட்டு கொடுங்க, அப்புறமா மற்ற பார்க்கலாம். ஐஸ்கிரீமே பிடிக்காதுன்னு சொல்வீங்க? ம் இந்த ஐஸ்கிரீமா ரொம்ப பிடிக்கும். ம், நிறைய சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸா? இந்த நேரத்தில் அந்த கேள்வி இப்போ தேவையா? அப்போது ஆல்ரெடி நிறைய சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அப்படி தானே? இதுக்கு பதில் சொல்லணுமா? ஆமாம். இல்லை போய் சந்தியா முடியலடி. அப்போ சொல்லுங்கள். சொன்னா இவ்வளோ பேச விட்டது தப்பு. பதில் சொல்லிட்டு அப்புறம் ஐஸ்கிரீம் என்ன ஃபுல் மீல்ஸே சாப்பிட்லாம். மீல்ஸா? ஐயோ, கொடுத்துறதும் போகிறேன். உண்மையை சொல்லுங்கள், கண்டிப்பாக தருவேன். அப்போது ஐஸ்கிரீம் கூட கிடைக்காது. ஈ திருட்டு பையனே, இவ்வளோ நாட்டி பையன் நீயே. திருட்டு பையன்தான், நாட்டி பாய் தான், ஆனால் மேடம் கிட்ட ம் எப்போ பார்த்தாலும் உம்முன்னு தானே இருப்பீங்க, இதெல்லாம் எப்படி? ம் உங்ககிட்ட கூட தான் உண்மைன்னு இருந்தேன், இப்போ இப்படி இல்லை. என்னது? ஒன்றா ஜிவி? No. Please, ஜிவி. உறக்க கத்துது கோழி